अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला व बिल कुरआनिल अलीम व बिल कुरआनिल मजीद। திருக்குர்ஆன் கூறும் நரகத்தின் தண்டனை. மன் ஆமன பிஹி வ மின்ஹு மன் ஸத்த அன்ஹு வ கஃபா பி ஜஹன்னம ஸஈரா. கருகும் தோள்கள் உடனே மாற்றப்படும். அல்லாஹ் கூறுகிறான், முகமதை நம்புவோரும் இவர்களில் உள்ளனர், இவரை விட்டு தடுப்போரும் அவர்களில் உள்ளனர். பற்றி எரியும் நரகமே அவர்களுக்கு போதுமானது. நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருக்கச் செய்வோம். அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை மாற்றுவோம். அல்லாஹ் மிகவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தில் நரகவாசிகளின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை மாற்றுவோம் என்று கூறப்படுகிறது. வேதனையே உணரும் நரம்புகள் மனிதனின் தோளில்தான் உள்ளனர். தீக்காயத்தை மூளை உணராது என தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறு தீக்காயம் ஏற்படும் போது மனிதன் துடிக்கின்றான். ஆனால் பெருமளவு தோல் கருகி போனவன் துடிக்காமல் படுத்து கிடக்கிறான். அவன் சாதாரண தீக்காயப்பட்டதை விட பன்மடங்கு துடிக்க வேண்டும். ஆனால் அவன் எந்த வேதனையும் இல்லாதவனை போல் படுத்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், தீக்காயத்தின் வேதனை மனிதன் உணர்வதற்காக தோல் கரிந்துவிட்டால் அவனுக்கு எந்த வேதனையும் தெரியாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதே திருக்குர்ஆன் அவர்களின் தோல் கருகும் போது அதை மாற்றுவோம் என்று கூறாமல் அவர்கள் வேதனை உணர்வதற்காக வேறு தோள்களை மாற்றுவோம் என்று கூறினர். நெருப்பினால் ஆன ஆடை. தமது இறைவனை பற்றி தர்க்கித்து கொண்டு இருந்த இரண்டு வழக்காளிகள் இதோ உள்ளனர். ஏகா இறைவனை மறுத்தோருக்காக நெருப்பினால் ஆன ஆடை தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தலைகளின் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். இதை கொண்டு அவர்களின் வயிர்கள் உள்ளவைகளுக்கும் தோள்களுக்கும் கொதிக்கும் நீர் தலையில் ஊற்றப்படும். நரகவாசிகளை அவனை பிடித்து அவனை நரகத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள் என வானவர்களிடம் இறைவன் கூறுவான். பின்னர் அவன் தலையின் மீது கொதிக்கும் நீர் ஊற்றுங்கள் என கூறப்படும். இதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.